நாம் இன்றைக்கி வந்து பெரிய சைஸில் இருக்கிற வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூவை எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற நரம்பு, அப்புறம் இந்த இதழ், இந்த இரண்டையுமே பிரித்து எடுத்துருங்க. இந்த ரெண்டையுமே போட்டால் ரொம்ப கசக்கும். அதனால் இந்த ரெண்டையும் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா தான் எல்லாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் கையிலெல்லாம் இந்த வாழைப்பூவில் இருக்கிற தண்ணி பட்டு வடன்னு ஒட்டுது, பிசு 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 பிசுன்னு ஒட்டுது. இது இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வாழைப்பூ தெளிக்கிறதுக்கு முன்னாடியே லேசாக தேங்காய் எண்ணெய் கையில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வராது. நல்லா கை முழுக்க இப்போ தடவிக்கங்க. இப்படி தடவிட்டிங்கன்னா இப்போ அரியலை நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. இந்த மாதிரி நகங்களில் கருப்பாகவும் ஆகாது, கையிலெல்லாம் ஸ்கின்லாம் இந்த மாதிரி கருக்கருன்னு ஆகாது, பிசு பிசுன்னு ஒட்டாது. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தொடச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோல் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், இப்படி பிக்க முடியல பார்த்தீங்களா. அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தனையும் நம்ம இப்படியே பொடி பொடியாக நறுக்கி உள்ளே போட்டுக்கலாம். தோல் பார்த்திங்களா பிக்கவே முடியல, ரொம்ப நைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பிச்சிங்கன்னா கூட பிக்க முடியல, இந்த மாதிரி பாதியிலேயே கட்டாய் நின்றுக்குது. அதனால் நாம் வந்து இதை அப்படியே முழுசாகவே இப்படியே வச்சு அரைஞ்சி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு இல்லை, அந்த இதழும் இல்லை. இப்போ எல்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 பூ கையில் எடுத்து வச்சுருந்து ஒட்டுக்காக நறுக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பூவை வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே மஞ்சள் போட்டு வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி நறுக்கி வச்சதை உள்ளே போட்டுக்குங்க. இல்லைன்னா பூ ஃபுல்லாக கருக்கருன்னு ஆயிரும். இப்படி மஞ்சள் போட்டிங்கன்னா அந்த கருக்கருன்னு ஆகாது பூவு. நம்ம வந்து வாழைப்பூ வந்து எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம். நம்ம பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4 நல்லா கீத்து போட்டு அரைஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம். வானிலை முதல்ல அடுப்பில் வச்சுக்கணும். வானிலை நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு,
கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லா கலந்துட்டு அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வணங்கிரும், அதுக்காக உப்பு போடுறது. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வாழைப்பூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறதுனால வாழைப்பூ வந்து வலுவலுன்னு இல்லை. நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டால் போதும். நல்லா கலக்கிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அமுத்துங்க. அடுப்பு வேணால் வேகமாக நம்ம வச்சு எரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் வேகறதுக்காக. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் எடுத்து பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு. ஒரு கலக்கி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். போட்டு கலந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான வாழைப்பூ வறுவல் தயார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.